பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. அடிமை வரலாற்றின் முதல் அத்தியாயத்தை ராபர்ட் கிளைவ் அந்த ஓலையில் எழுதினானா? அது என்ன தாயே? கண்களில் அதிர்ச்சி வெளிப்பட வரலாற்றை அசை போடும் மாணவனாய் முன்னே அமர்ந்திருந்த அந்த சிறுவன் சிவாவுக்கு ராபர்ட் கிளைவ் போட்ட தந்திர கணக்கை சொல்லத் தொடங்கினேன். பெருமழையால் நனைந்து போன வெடிமருந்துகளை வைத்துக்கொண்டு பீரங்கிகளிலும் துப்பாக்கிகளிலும் பயன்படுத்த முடியாமல், வேறு எதுவும் செய்ய முடியாமல் உயிருக்கு பயந்து ஓடிப்போய் ஒளிந்து கொண்ட நவாபின் படைகளை போரிடாமலேயே வென்றுவிடலாம் என்று கூட கணக்கு போட்டான் ராபர்ட் கிளைவ். இந்த நிலையில் ராபர்ட் கிளைவ் ஒரு தந்திரம் செய்தான். வெற்றி பெற தனக்கு உதவுமாறும், வங்கப் படைகளை தனக்கு ஆதரவாக திருப்புமாறும், தான் வெற்றி பெற்றவுடனே வங்காள நவாபாக மீர் ஜாஃபரையே பதவியில் அமர்த்துவதாகவும், வங்காளத்து நவாப் சிராஜுத்தௌலாவினால் ஓரங்கட்டப்பட்டிருந்த மீர் ஜாஃபருக்கு ஓலை அனுப்பினான் ராபர்ட் கிளைவ். ஏற்கனவே வங்காளத்து வாரிசு உரிமை சண்டையில் தலையிட்டு சிராஜுத்தௌலா வங்க நவாப் ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தான் மீர் ஜாஃபர். அதனால் சிராஜுத்தௌலாவுக்கு அவன் மீது அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. தளபதி பதவியில் இருந்து முக்கியத்துவமே இல்லாத பதவிக்கு அனுப்பப்பட்டான் மீர் ஜாஃபர். இதே நேரத்தில் பிளாசிப்போர் தொடக்கத்திலேயே தன் படையின் முக்கிய தளபதிகள் மாண்டு போனதால் மீர் ஜாஃபரையே வங்கப்படைக்கு தலைமை தாங்குமாறு நவாப் சிராஜுத்தௌலா கேட்டுக்கொண்டான். மீர் ஜாஃபரும் குரான் மேல் ஆணையிட்டு வங்காள நவாபுக்கு வெற்றி தேடி தருவதாக வாக்களித்தான். அந்த நேரம்தான் கிளைவ் அனுப்பிய ஓலை மீர் ஜாஃபருக்கு பேராசையை கிளப்பிவிட்டிருந்தது. இப்போது அவன் தன் பழைய கணக்கை தீர்க்கும் ஆவல் மேலிட்டால் சிராஜுத்தௌலாவின் கூடாரத்து வாசலை தாண்டுவதற்குள் ராபர்ட் கிளைவின் விசுவாசியாகி போனான். அவனுக்குள் தாமே அப்போது வங்காளத்து நவாப் ஆக முடிசூட்டிக் கொண்டது போலான காட்சிகள் நிகழ்வுகளாய் நினைவலைகளில் ஓடிக்கொண்டிருந்தன. அவன் இப்போது ராபர்ட் கிளைவுக்கு தகவல் அனுப்பினான். நீங்கள் தாக்குதல் தொடுக்க சரியான நேரம் இதுதான் என்று அவனது தகவல் சொன்னது. அந்த நேரம் வங்காள நவாபின் படையினர் போருக்கான எந்தவித ஆயத்தமும் செய்யாமல் சோர்வின் பிடியில் சிக்குண்டு கிடந்தார்கள். படை தளபதியாக பொறுப்பேற்று போருக்குச் செல்லும் முன் எவர் தரப்பு வெற்றி பெறும் என்பது உறுதியாக தெரியாத நிலையில் இருந்தது. அதனால் மீர் ஜாஃபர் தான் குரான் மேல் ஆணையிட்டபடி வங்காள நவாப் சிராஜுத்தௌலாவுக்கு ஆதரவாகவும் போர் தொடுக்கச் செல்லவில்லை. நவாபுக்கு துரோகம் செய்து ராபர்ட் கிளைவுக்கு ஆதரவாக வங்கப் படைகளை திசை திருப்புவதாக வாக்களித்தபடி அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. ஆனால் தகுந்த நேரத்தில் ஒரு சமிக்ஞையை அவன் கிளைவுக்கு தெரியப்படுத்தி அதில் திருப்திப்பட்டு கொண்டான். அந்த சிக்னலை சரியாக பயன்படுத்தி கொண்ட ராபர்ட் கிளைவ் வங்காள நவாபின் படையை சின்னாபின்னமாக்கினான். அவ்வளவுதான். அந்த துரோகச் செயல்தான் கிழக்கிந்திய கம்பெனிக்கு நாடு பிடிக்கும் ஆசையின் முதல் படியாக அமைந்தது. முகலாயர் வீழ்ச்சிக்கு முதல் அடியாகவும் அமைந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.